அப்போ வெற்றி சார், என் வேலை முடிஞ்சிச்சு. இனிமே நீங்க பார்க்க வேண்டியது உங்க கடமை. நான் போயிட்டு வரேன். எங்க போற? இல்ல சார், என் பொண்டாட்டி, என் மச்சானுங்க, என் பேண்ட் வாத்தியம் எல்லாம் இருக்கு சார். நான் அங்க போறேன். இப்பதான் உன்னோட உதவி எனக்கு ரொம்ப தேவை. காசுக்காக காரியம் பண்ணாம உறவுக்காக உண்மையா உதவி பண்ற நண்பன் தான் எனக்கு வேணும். நீங்க இருக்க. நான் ஒன்னும் ஜேம்ஸ் பாண்ட் இல்லைங்க. இதுல என்ன இருக்கு? ஜேம்ஸ் பாண்ட் ஆகுறது ரொம்ப சுலபம். அப்படிங்கிறீங்க? நீ பா, என காட்டுறேன். பாபா, ஜிந்தா, வார வழிபாடு, இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு ரீனா செத்து போயிட்டா. வேற எதையுமே சொல்லல. சொல்றதுக்கு நேரமும் இல்லை. பாபா யாரா இருக்கு இந்த பாபா? இவர்தான் பாபா அப்பாஜி. சொந்த பேர் சின்னமுத்து. வயசு 57. சொந்த ஊர் திருச்சிக்கு பக்கத்துல 1969 3 கிரவுண்ட்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பாபாவுடைய ஆசிரமம். இப்ப அதனுடைய சொத்துடைய எஸ்டிமேஷன் 200 கோடியை தாண்டும். இந்த ஆளை நான் பார்த்திருக்கேன். Who's this man? பாபாவுடைய வாரிசு. பேர் சேதுபதி. அவரோட அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன். அவனோட பெட்டர் பிக்சர் பாக்குறியா? ரீனா சொன்னதை வச்சு பார்த்தா அன்னைக்கு இவன் கூட இருந்தது ஜிந்தாவா தான் இருக்கணும். வெற்றி சார், பாபாவோட ஆளுங்களுக்கும் ஜிந்தாவுக்கும் என்ன தொடர்பு? என்ன உலக சமாதானத்தை பத்தியா பேச போறாங்க? காசை வாங்கிட்டு ஆளை கொல்ற ஆளு ஜிந்தா. யாரை கொல்றதுக்காக ஜிந்தா அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அதுக்கான பதில் முக்காவாசி இவங்களுடைய வார வழிபாட்டு விழாவில் கிடைக்கும். D9 coming, D1 calling. D9 here. Over. Sir, Rustam ji car வருது சார். இது என்ன? பலூன் சுவாமி சார். நீங்களே லபிக்கணும் சுவாமி சார். இந்த ரப்பரில் கடைக்காரன் காற்று ஊதினான், பலூனானது. பிண்டங்களுக்கு கடவுள் மூச்சு காற்று ஊதினான், மனிதர்கள் ஆனார்கள். பலூனில் காற்று போனால் பலூன் தப்பிவிடும். மனிதர்களுக்கு காற்று போனால் சவமாகி விடுவார்கள். குழந்தைகள் பலூன் வைத்து விளையாடும். குழந்தைகள் பிற மனிதர்கள் விளையாடுகிறார்கள். பலூனுக்கு அர்த்தம் இருக்கிறது, மனிதனுக்கு அர்த்தம் இல்லை. கம்பீர இது பாருங்க. என்ன? ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட என்ன எதிர்பார்ப்பா? வயசாகாத பெண்கள் ஆண்கள் கிட்ட ஆதரவு எதிர்பார்ப்பாங்க. வயசு போன பெண்கள் அனுதாபத்தை எதிர்பார்ப்பாங்க. வயசு பொண்ணுங்க? இந்த காலத்து வயசு பொண்ணுங்க என்னென்னமோ எதிர்பார்க்கறாங்க. தர முடியாத எதையும் எதிர்பார்க்கலையே. இப்போ உனக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன்? ஒரு கல்யாணமான ஆண், அதுவும் நாகரிகமான ஆண், தான் பொண்டாட்டி கிட்ட எப்படி எல்லாம் பக்குவமா நடந்துக்கணுமோ அப்படி எல்லாம் நடந்துக்கிற. ஐயோ, நான் உங்களை சொல்லுங்க. நம்ம ஷெர்லிய வெற்றிவேல் என்ன பண்ணிட்டார் சொல்லு. ஒன்னும் பண்ணல. ஒண்ணும் பண்ணலையா? அதான் ஷெர்லி வாடி வாடி கருவாடா போயிட்டு இருக்கா. அதுக்கு நீங்க தான். நல்லா இருக்காது. உங்கள
நீங்க தான் வெற்றிவேல் மனசை மாத்த ஒரு வழி பண்ணணும்னு சொன்ன. யூ நோ வரி. பாபாசாமி கடவுள் விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இனவர்த்தி விஷயத்துல பயங்கரமான ஆள். ஒரு ஸ்மால் பொடியை மிக்ஸ் பண்ணி அப்படியே வெற்றிவேல் வாயில ஊத்துனாருன்னு வச்சுக்க, அவர் ஷெர்லி பின்னாடி கிட்டு 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 கிட்டுன்னு ஓடுவாரு. கம்பி ஸ்லீப். என் உயிரை காப்பாற்ற உங்களுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு அடையாளமா தான் இந்த விருந்து. என்ஜாய், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ராஜகோபால் தான் என்னோட செக்ரட்டரி. அவன் என்னோட ஆசிரமத்துக்கு சொந்தமான 25 குதிரைகளையும் மாலிஷ் போட்டு கழுவி அவனே அதை பார்த்துக்கிறான். இப்ப எங்க சாமி அவரு? குதிரை கிட்ட தான் இருப்பான். மன்னாரே சாமி, ராஜகோபால் எங்க? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டின்னு அடம் பிடிக்கிறாருங்க சாமி. ஏன்பா? வீட்டில் கசமுசாலும் நடந்துக்கிறாருங்க. உட்கார்ந்துட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நின்றுட்டு செய்யறாருங்க சாமி. நின்னுக்கிட்டே செய்யறானா? நின்னுக்கிட்டு எதை செய்யறான்? உட்கார்ந்துட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நின்றுட்டு சாப்பிட்றாருங்க சாமி. ஏதோ புது வியாதி போல இருக்கு. அது இருக்கட்டும், நான் குதிரைகளுக்கு தயாரிச்ச மருந்தை கொடுத்தீங்களா? என்ன மருந்து? குதிரைகளை இனவிருத்தி செய்யறதுக்காக நான் ஒரு சொக்குப்பொடி மருந்து தயார் பண்ணியிருக்கேன். அதை சாப்பிட்ட உடனே குதிரைகளுக்கு மூடு வந்து அடக்க முடியாத கிளுகிழுப்பு உண்டாயிடும். அதனாலதான் சாமி ராஜகோபால் ஒரு மாதிரியா ஆயிட்டான். அது எப்படிடா? நான் சொன்ன மாதிரி அரக்கின்னும் சொக்கு பொடிய குழாயில வச்சு குதிரை வாயை திறந்து தொண்டை வரைக்கும் சொருகி பூன்னு ஊத சொன்னனே, அதை செஞ்சானா? எல்லாமே சரியா நடந்துச்சுங்க சாமி. கடைசியில தான் ராங்கா போச்சு. அவ ஊதுறதுக்கு முன்னால குதிரை ஊதிருச்சுங்க சாமி. குதிரை ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. ஷெர்லி, உடம்புல தெம்பு இருக்கா? சாதாரணமா ஒரு பலமான ஆளை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கும். பாபாவோட மருந்து சாப்பிட்டா 4 யானை பலம் வரும்னு விஜய் சொல்லிச்சு. சாமி, இந்த குதிரைங்களுக்கு ஜிங்கா மருந்து கொடுத்தீங்களே, அது மாதிரி மனுஷங்களுக்கு ஏதாவது? ஏன் எதுக்கு? நமக்கு தாங்க. நமக்கா? சரிங்க, எனக்குங்க. சரி சரி. ஐயா சாமின்னு ஒருத்தன் என்கிட்ட வந்தான். 5 வருஷமா அவனுக்கும் அவன் மனைவிக்கும் கோஆபரேஷன் சரியில்லைன்னா உடனே இந்த ஜிங்கா மருந்த கொடுத்த. போனவன் திரும்பி வரவே இல்லை. 1 மாசம் கழிச்சு திரும்பி வந்தா ஈன்னு இழிச்சுக்கிட்டே வந்தான். என்னடான்னு, சாமி வீட்டுக்கு போய் ஜிங்கா மருந்த போட்டா மூடு வர்றதுக்கு லேட் ஆகுமோன்னுட்டு போற வழியிலேயே ஜிங்கா மருந்த சாப்பிட்டேன். ரோட்லயே மூடு வந்து கலவரம் ஆரம்பிச்சு என்ன வயலன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு நன்றி சொல்ல 1 மாசம் ஆயிடுச்சுன்னா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான மருந்து ஜிங்கா மருந்து. அப்பாஜி கம்போ கம்பீர ஜிங்கா மருந்து. ஓயா ஓயா ஹோ கம்பீர. இந்த ஜிங்காம்புடி பாதி ஸ்ட்ராங்கா வேணுமே. வாலிப வயோதிக நண்பா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? தங்கள் உயிரை காத்த நண்பன் திருவாளர் வெற்றிவேல் தன் மனைவியாக போகும் அம்மையார் திருவாட்டி ஷெர்லிக்கு முகம் காட்ட மறுக்கிறார். வழியின்றி தவிக்கிறேன் சாமி. சிஷ்யா, எஸ், இருக்கவே இருக்குது ஜிங்காம் பொடி. டோன்ட் வரி. கெட் ரெடி. அது சரி. மன்னாரே சாமி, ஜிங்க். ஓயா ஓயா ஹோ. வெறும் தயிர் தான், சக்கரை போட்டு கலக்கிருக்கு.